அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அன்றிருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆதரிக்காமல் போயிருந்தால் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர். இப்ப புதுசா ஒரு வெப்பன் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன தெரியுமா? அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்குதான். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம் அப்படின்றாங்களே. அனுப்பி வச்சவங்களுக்கு மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தா ஏன் கதறீங்க? ஏன் இவ்வளவு கோபம்? ஏன் இவ்வளவு கதறல்ஸ்? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவுன்னு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க தான் அனுப்பி வச்சோம்னா புரியலையே. மக்களுக்கு நல்லா புரியும். சற்று முன்னாடி அசம்பிளியில சிஎம் பதிலுரை நிகழ்த்தி இருக்காரு. அதை பேசும்போது திமுக அணியிலிருந்து வந்த கட்சிகள் தயவால நாங்க ஆட்சியை நடத்தல, மக்களுடைய ஆதரவுல தான் ஆட்சியை ரன் பண்றோமே தவிர திமுகவில இருந்து வந்த கட்சிகள் தயவால நடத்தல அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனா திருமாவளவன் உள்ளிட்ட பலர் எங்கள் தயவால தான் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்க. இது போல நிலையில சிஎம் உடைய ரிப்ளை இந்த கருத்து எப்படி பாக்குறீங்க? அதோட சேர்த்து அவர் என்ன சொல்றாருன்னா, சிபிஐ சிபிஎம் நாங்களே முடிவெடுத்து தான் தாவேக்கு ஆதரவு கொடுத்தோம், நீங்க எப்படி உங்கள்கிட்ட இருந்து அனுப்பி நீங்க தான் ஆதரவு கொடுத்தது சொன்னாரு, எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்ற ஒரு பதில் உரையில குறிப்பிடுறாரு. உங்களுடைய பதில் இல்ல அவர் என்ன சொன்னான்னு தெரியல. இப்பதான் நீங்க சொல்றதுதான் இல்ல, அவங்க சொன்னது இதுதானே நானும் நேரடியா பாக்கணும்ல. பட் பாயிண்ட் நாங்க குறிப்பிட்ட நோக்கத்திற்காகத்தான் வெளியிலிருந்து ஆதரவு என்பதை பகிரங்கமாக வெளிப்படையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழு தெரிவித்திருக்கிறது. ஒன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அதற்கான வாய்ப்பு தாவேகாவுக்கு தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள்தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக அதுதான் இருக்கிறது. சட்டப்படியும் அவர்களுக்குத்தான் வாய்ப்பு. அந்த முறையில் நம்பர் 1. இரண்டாவது, ஒருவேளை அப்படி நாங்கள் ஆதரவு அளிக்காமல் போனால் அன்றிருந்த சூழ்நிலையில், நான் சொல்றது 8-9, அன்றிருந்த சூழ்நிலையில் நாங்கள் ஆதரிக்காமல் போயிருந்தால் 10ஆம் தேதி பதவியேற்பு என்பதே நடந்திருக்காது. அதற்கு மாறாக 10ஆம் தேதிக்கு பிறகு எப்போது வேண்டுமானாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பது இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும். பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஊன்றக்கூடாது என்பதற்காகத்தான் நீண்ட நெடிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதற்கு ஒத்த கருத்துடைய மற்ற கட்சிகளோடு சேர்ந்து அந்த போராட்டத்தை நாங்கள் நீடித்து நடத்தி வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது மறைமுகமாக பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய வகையில் இங்கே ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்பதை எங்களால் ஏற்க முடியாது. ஆகவே அதை தடுப்பது என்கிற நோக்கத்தோடு தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை நாங்கள் மேற்கொண்டோம். ஆகவே அது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. அதனால அவர் ஆக்சுவலா என்ன சொன்னார் என்றதை பார்த்து நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை and ஸ்ரீபெரும்புதூர்.